சொல்லுகிறது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படின்னா அவனுடைய கண்ணுக்கு தெரியாமல் நிறைய ஆபத்துக்கள் அவனை சுற்றி இருந்தது. அவன் சொல்லும்போது சொல்லுகிறாரு, நான் சிங்கத்தினுடைய கைக்கு தப்புவிக்கப்பட்டேன், கரடியினுடைய கைக்கு தப்புவிக்கப்பட்டேன். இன்னொரு வசனம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாருங்களேன். நீங்கள் சங்கீதத்தில் 22ஆம் சங்கீதத்தினுடைய 21வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, 22ஆம் சங்கீதம் 22 22 21 நம்ம வாசிக்கும்போது, என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டா மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருள நீர். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டா மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருள நீர். காண்டா மிருகத்தை பார்த்துருக்குறீங்களா? காண்டா மிருகத்தை ஆண்டவர் தாவீதை எங்க தப்புவித்தார் அப்படின்னு சொன்னா, அவனை விட பலம் குறைந்த இடத்திலே அல்ல, அவனை விட பல மடங்கு பலனான இடத்திலிருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சில வேளைகளில் உங்களுக்கு முன்பாக நிற்கிறது உங்களை விட பல மடங்கு பலனுள்ளதாக இருக்கலாம். காண்டா மிருகத்தை ஒரு சாதாரணமான மனிதனால் அடக்க முடியாது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவனுடைய கைக்கு தப்பின ஒருவரையும் அது உயிரோடே விட்டதே இல்லை. ஆனால் தாவீதை ஆண்டவர் எங்கிருந்து காப்பாற்றி இருக்கிறார் என்றால், அவனை விட பலத்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் அவனை கிருபையாய் காப்பாற்றினார். நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன். நம்ம யாரும் நம்மை விட பலத்த பிரச்சனை நமக்கு முன்பாக இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மை விட பல மடங்கு அதிகமான பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை காப்பாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துரு ரொம்ப பெரிய ஆளு, அவன் காண்டா மிருகத்திற்கு ஒப்பான ஆளு, நான் எப்படி விடுதலையாக போறேன்னே தெரியல. நான் நம்புகிறேன், இல்லவே இல்லை, நம்முடைய தேவன் அதை விட பெரிய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் விசேஷமாக ஒரு 3 காரியங்களை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்தோமையானால், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 37வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? 37வது வசனம், பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரு முடிவிற்காக காத்திருக்கிறார்கள். அப்படின்னா இந்த யுத்தம் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களாக இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 40 நாட்களாக அவர்களுடைய மகிழ்ச்சி அவர்களை விட்டு போயிருச்சு. கொஞ்சம் கூட அவங்களால யாராலையும் சந்தோஷமாக இருக்கவே முடியல. கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய ராட்சதன் முன்னாடி நின்று அவன் சவால் விடுகிறான். அந்த சவாலை 40 நாட்களாக அவர்களால் எதிர்த்து நிற்கவே முடியல. 40 நாட்களாய் சந்தோஷம் இல்லை, 40 நாட்களாக ஒரு முடிவு தெரியல, 40 நாட்களாக அந்த சவாலை யார் சந்திப்பது அப்படின்னு தெரியல. அப்படியே ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது
ஆண்டவர் தாவீது என்கிற ஒரு தேவ மனுஷனை கொண்டு வந்து ஆண்டவர் அந்த 40 நாள் இருந்த அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் அந்த ஒரே நாளில் கர்த்தர் சாதாரணமான ஒரு இளைஞனை கொண்டு கர்த்தர் ஒரு தீர்வை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென். நமக்கு நம்முடைய சூழ்நிலையில முடிவை உண்டு பண்ணுகிற கர்த்தர். அப்படின்னா இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் ஒருவேளை பல வருடமாய் ஒரு சில காரியங்கள் அப்படியே போராடி கொண்டிருக்கலாம். அதை குறித்த மகிழ்ச்சி நமக்கு இல்லை, அதை எப்படி சந்திக்க போறோம்னு தெரியல. ஆனால் நான் நம்புறேன், ஆண்டவர் எப்படி தாவீதை கொண்டு வந்து நிறுத்தி ஒரு முடிவை கட்டளை இட்டாரோ அதற்கு இந்த வருடம் முடிகிறதற்குள்ளாகவே ஒரு முடிவை கர்த்தர் அதற்கு தருவாராக. ஆமென். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய சவால்களாக இருந்தாலும் அதற்கு முடிவை கொடுக்கிற கர்த்தர். பாருங்க, அவர்களுக்கு விரோதமாய் நிற்கிற மனிதன் பெரிய உயர்ந்த ராட்சதன், ரொம்ப எல்லாரும் அவனை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் கர்த்தர் அந்த முன்பாக நிற்கிற மனிதனை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டது என்ன தெரியுமா? ஒரு கூழாங்கல்ல தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்போ சிறியவைகளை கொண்டு பெரிய காரியத்தை நமக்கு செய்கிற கர்த்தர். கொஞ்சம் எண்ணெய் தான், ஆனால் அவங்களுடைய கடன் முழுவதையும் மாற்றி போட்டுருச்சு. கொஞ்சம் மாவு தான், ஆனால் பஞ்சகாலம் முழுமைக்கும் ஆண்டவர் அவங்களை போஷித்தார். நம்ம அருவருப்பாய் நினைக்கிற காகம்தான், ஆனால் எலியாவுக்கு அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்தது. அப்போ நான் நம்புகிறேன், சாதாரணமான உங்களுடைய காரியத்தை கொண்டே ஆண்டவரால் நமக்கு முன்பாக இருக்கிற பெரிய சவாலை சந்திப்பதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென் சொல்லுங்கள். ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வயதான ஒரு தகப்பனார் இந்த ரத்தினபுரியில் ஒரு வாலிப தங்கச்சி, அவருடைய பெரியப்பா. அப்போ அவருடைய வீட்டில் அவர் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக தங்கி இருந்தார். அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக தங்கி இருக்கும்போது அப்போ நம்முடைய திருச்சபைக்கு அவர் வந்தார். அவர் வரும்போது என்ன சொன்னார்னா, ஒரு பெரிய அற்புதமான சாட்சி. அவருக்கு அவருடைய உடம்புல ஹார்ட்டில் போகிற அந்த இரத்த குழாயில் 90% அடைப்பு இருந்துச்சு. அப்படின்னா டாக்டர் உங்களுடைய உயிருக்கு எங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இம்மிடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும், உங்களுடைய உயிருக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு. ஆனால் அந்த மனுஷனுடைய கையில் செலவு பண்ணுறதற்கு கொஞ்சம் கூட பணம் இல்லை. அப்போ ஒருத்தர் சொன்னாராமா, இந்த கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ட்ரிப்பு போடுறது மாதிரி ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, வேணா நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அது ரொம்ப சுலபமான பணத்தில் முடியும். அங்கே பாதி பணத்தை வாங்கிட்டு பாதி பணம் ஃப்ரீயாக அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இல்லை, எனக்குடைய உயிர் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது, அவர் காப்பாற்றணும்னு நினச்சா இந்த ட்ரீட்மெண்ட்லேயே எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு தங்கி இருந்தார். அவர்கள் 90 பாட்டில் ட்ரிப்ஸ் அடைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அது க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். அவர் 7வது பாட்டில் ட்ரிப் அடைக்கும்போது அவரை செக் பண்ணும்போது ஒரு பெரிய ஆச்சரியம் உண்டானது. அவருடைய அந்த அடைப்பு இருக்கு பாருங்களேன், அது 90% இருந்தது, 15% குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் சாட்சி சொன்னார். அப்படின்னா என்னுடைய சிறுமை, என்னுடைய எளிமை, என்னால் அவ்வளோ பணத்தை செலவு பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் என்னுடைய சிறுமையை பார்த்து என்னுடைய கொஞ்சத்திலேயே எனக்கு அவர் அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய தேவை ரொம்ப பெருசாக இருக்கலாம், ஒருவேளை நமக்கு முன்பாக இருக்கிற அந்த சவால்கள் ரொம்ப பெருசாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நிச்சயமாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களை கொண்டு அந்த தாவீதை கொண்டு அவ்வளவு பெரிய கோலியாத்தை ஜெயிப்பது உண்மையானால், கர்த்தர் அந்த கோலியாத்தை ஜெயிப்பதற்கு ஒரு சாதாரணமான கூழாங்கல்லை கர்த்தர் பயன்படுத்துவாரானால், உங்கள் முன்பாக இருக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனையாயிருந்தாலும் அதை சாதாரணமான நம்மை கொண்டு, நம்முடைய பிள்ளைகளை கொண்டு, நம்முடைய வருமானத்தை கொண்டு அதை கர்த்தர் நமக்கு ஆச்சரியமாய் முடித்து தரப்போகிறார். நம்புறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஆமென், என்னுடைய சகல பிரச்சனையும் முடிவிற்கு கொண்டு வருகிற ஒரு நல்ல கர்த்தர்
நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு முடிவை கட்டளை இட்ட கர்த்தர் எனக்கு ஒரு முடிவை கர்த்தர் தரப்போகிறார். சொல்லுங்க, நான் நம்புறேன். அந்த வியாதிக்கு ஒரு முடிவு உண்டு. நான் கடந்து போகிற இந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். 400 வருஷத்தினுடைய போராட்டத்திற்கு ஒரு முடிவை கட்டளையிட்ட என் கர்த்தர் நான் கடந்து போகிற இந்த சூழ்நிலைக்கும் எனக்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சகலவற்றையும் நமக்காக முடித்து தீர்க்கிற ஒரு நல்ல கர்த்தர். அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவரை எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுக்கு முன்பாக இருக்கிற சவாலை கர்த்தர் என்னை விட ஒரு பெரிய ஆளை கொண்டல்ல, என்னை விட ஒரு பெரிய பணமுள்ள நபரை கொண்டல்ல, எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் சாதாரணமான என்னை கொண்டே கர்த்தர் முடிக்க போறார். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? என்னதான் கர்த்தர் அதற்கு பயன்படுத்த போறாரு? ஆமேன். நம்முடைய கையிலே கர்த்தர் துவங்கினது உண்மையானால் நம்முடைய கரத்தினாலே அதை செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். நெகேமியா அலங்கத்திற்கு முன்பாக வந்து நிற்கும்போது, அங்கிருந்து கிளம்பும்போது ராஜாவினுடைய அனுமதி கேட்டு கிளம்பும்போது நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் கிளம்பி வந்தார். சரி, நம்மோட கூட எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க, நம்ம சேர்ந்திருந்து அதை பண்ணலான்னு தான் வந்தார். ஆனால் இங்கே அவர் சுற்றி பார்க்குறாரு பாருங்க. பார்க்கும்போது அவராலே அதை நம்ப முடியல. ஏன்னா அலங்கமெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லை, ஜனங்களுடைய இருதயமெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற ஜனங்கள் யாருமே ஒரு ஹெல்த்தியாகவே இல்லை. அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, அவங்க தங்குறதற்கு வீடுகள் சரியாக இல்லை, அவர்களையே அடிமைப்படுத்துகிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்போது அங்கே இருக்கிற சூழ்நிலை எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்பாக நின்று, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த அலங்கத்தை கட்டுவோன்னு சொன்ன உடனே அவங்களுடைய இருதயத்தில் கொஞ்சம் எழுப்புதல் அடைஞ்சு இப்போ எல்லாரும் கை கோக்குறாங்க. சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அப்போது கொஞ்ச நேரம் பண்ணி கொஞ்சம் தூரம் போன உடனே என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் தளர்ந்து போனார்கள். அப்படின்னா மண் மேடுகள் மிச்சம் ஆயிருச்சு. நடக்க வேண்டிய வேலை கரெக்டான நேரத்துக்கு நடக்கல. ஜனங்களுக்கு வேலை செஞ்சு முடிச்சா சாப்பிட்றதுக்கு கூட அவங்களுக்கு ஆகாரம் குறைவாக இருந்துச்சு. அவருடைய கையெல்லாம் சலிச்சு போயிருச்சு. இப்போ இந்த சோர்ந்து போகிற நேரத்தில் ஒரு பக்கத்தில் சன்பல்லாத்து, ஒரு பக்கத்தில் தொபியா, ஒரு பக்கத்தில் ஜனங்கள் களைத்து போகிறார்கள், ஒரு பக்கத்தில் வேலை சரியாக முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை நம்ம எப்படி முடிப்போம், இந்த அலங்கத்தை எப்படி கட்டி முடிக்க போகிறோம் அப்படின்னு அந்த பாரத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, உன்னை கொண்டு நான் துவங்கினது உண்மையானால் பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்கிற கர்த்தர் உங்களை கொண்டே அதை செய்து முடிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற வயதான ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் அதெல்லாம் பார்ப்பேனா, என்னுடைய நன்மையை பார்க்க முடியுமா, என்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய கண்ணால் நான் பார்ப்பேனா, என்னுடைய பேர பிள்ளைகளை என்னுடைய கையில் நான் எடுப்பேனா, நான் ஒரு நல்ல காரியத்தை பார்த்துட்டு கண்ணை மூடுனா நல்லா இருக்குமே, இந்த காரியத்தை மட்டும் ஆண்டவர் என்னுடைய கண்களில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னை எடுத்துக்கொண்டா நல்லா இருக்குமே அப்படின்னு யாருடைய இருதயமானாலும் கஷ்டப்படுமானால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, உன்னுடைய கரத்தை கொண்டே நான் அதை செய்து முடிப்பேன். உன்னுடைய கரம் அதை தூக்கும், உன்னுடைய கண்கள் அதை காணும். யோபு சொன்னது போல அந்நிய கண்கள் அல்ல, கர்த்தர் நம்புறவங்க நல்ல ஆமேன்னு சொல்லி நம்முடைய சொந்த கண்களே காணும்படியாய் சொல்லுங்க, ஆமேன். என்னுடைய கண்களே காணும்படியாய் அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் என்னை கொண்டு அந்த சூழ்நிலையை கர்த்தர் முடிக்க பண்ண போகிறார். ஆமென். எனக்கு கொடுத்து உதவுறதுக்கு பணம் இல்லை, எனக்கு கொடுத்து உதவுறதுக்கு சொத்து இல்லை, ஆனால் நான் நம்புகிறேன் உங்களுடைய ஜெபம் அந்த காரியத்தை செய்து முடிக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா.
மோசே மேலே நின்றுட்டு இருக்கிறாரு. அவருடைய கை அப்படியே உயர்த்தும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். ஆனால் அவருடைய கை வலிச்சு அந்த கை தாழ வரும்போது எதிராய் நிற்கிறவர்கள் ஜெயித்தார்கள். அப்போ ஊரும் ஆரோனும் 2 பேரும் வந்து 2 பக்கம் 2 கல்லை வச்சு அவனுடைய கையை தாங்கி பிடிச்சாங்களாமா. போரிடுகிறது ஜோஷுவா தான், யுத்த களத்தில் நிற்கிறது ஜோஷுவா தான். ஆனால் வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னால் ஜோஷுவா அல்ல, மோசேனுடைய கை உயர்ந்திருக்கிறது தான் காரணம். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் எனக்கு வயசு தாண்டிருச்சு, எனக்கு எல்லாம் போயிருச்சு, இனி அந்த காரியத்தை நான் முடிக்க முடியாது, என் கை முடிவுக்கு கொண்டு வராதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், யுத்த களத்தில் நிற்கிறது உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் உங்கள் முழங்கால், உங்கள் ஜெபம், உங்களுடைய கைகள் உயர்த்தப்பட்டிருக்கும் போது அதன் நிமித்தமாய் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தருவாராக. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நம்புறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கொண்டு சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கொண்டு அதை நீர் செய்து முடிக்கிறதற்காக நன்றி சொல்லுங்க. என்னை கொண்டு நீர் செய்ய போகிறேன். ஆமேன். என்னுடைய கரங்கள் உயர்ந்து நிற்கும் போது அந்த வெற்றி எனக்கு கிடைக்க போகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. அநேக வருடமான பிரச்சனை, அநேக வருடமாய் நாங்கள் எதிர்கொள்ளுகிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் பலவீனமான என்னை கொண்டு, ஆமேன், புறக்கணிக்கப்பட்ட என்னை கொண்டு கர்த்தர் செய்து முடிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம், என்னை கொண்டு சொல்லுங்க, என்னை கொண்டு. என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் எப்படி கட்ட போறாருன்னா, என்னை கொண்டு கர்த்தர் கட்ட போறாரு. என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க போறாருன்னா சொல்லுங்க, என்னை கொண்டு கர்த்தர். ஆமேன். தாவீது அவங்களுடைய தகப்பனார் அங்கே போகும்போது என்ன சொல்லி அனுப்பி விடுறாரு அப்படின்னு சொன்னால், அங்கே என்ன நடக்குதுன்னு விசாரிச்சுட்டு வா, எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு வா. ஆனால் விசாரிக்க போன அந்த மனுஷனை கர்த்தர் அங்கே சாட்சியாகவே கர்த்தர் நிறுத்துறார். அதனால உங்களுடைய இருதயம் கலங்கவே வேண்டாம். உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்ததை உங்கள் மூலமாய் நிரூபிக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன். சொல்லுங்கள், நீங்கள் எப்பவுமே மனம் தளரக்கூடாது. ஆண்டவர் என்னை கொண்டு நிச்சயம் அதை செய்து முடிப்பார். தாவீதை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தாரா? தன்னுடைய ஆலயத்தை கட்டுகிற சகல பனிமூட்டுகளையும் தாவீதின் மூலமாகவே கர்த்தர் சரி செய்து கட்டுறதற்கு துணையாய் நின்று அதை பிரதிஷ்டை பண்ணினது சாலமோன். ஆனால் அதை கட்டுவதற்கான சகல காரியங்களையும் கர்த்தர் தாவீதினுடைய கரத்திலேயே கொடுத்தார். நான் நம்புகிறேன், உங்கள் பிள்ளைங்க கட்டலாம், உங்கள் பிள்ளைங்க வாங்கலாம், உங்கள் பிள்ளைங்க அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். ஆனால் அதற்கு முழுக்க காரணம் கர்த்தர் யாரை வைக்க போகிறாருன்னா உங்களை தான் வைக்க போகிறாரு. உங்கள் ஜெபத்தின் நிமித்தம், உங்களுடைய உபவாசத்தின் நிமித்தம், உங்களுடைய முழங்காலின் நிமித்தம் அந்த காரியம் அப்படியே நடந்தேற போகிறது. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லோ, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். திரும்ப எனக்காக யாவையும் இன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். சத்தமா சொல்லுவோம், எனக்காக செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும்
செய்து முடிக்கும் கர்த்தர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். இருளில் இருந்து இருந்து உலகை படைத்தவர். காற்றும் மேகமும் இன்றி காற்று மழையை பொழிபவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர். செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர். கைகளை மேல தடி இன்றே செய்பவர். எனக்காக யாவையும், என்னை கொண்டு யாவையும் என்றும் செய்பவர், என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து இந்த வருஷத்தினுடைய முடிவில் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் இன்னைக்கு பேசின வார்த்தை, நான் ஒரு முடிவை கொண்டு வருவேன். ஆமென். கர்த்தர் அப்படி யாருக்காக இந்த வார்த்தை சொல்றாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை. சிலர் நினைக்கலாம், இத்தனை வருஷமா இது தொடருது, இத்தனை வருஷமா இது தொடருது. நான் நம்புறேன், ஆரம்பம் என்று ஒன்று உண்டானால், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை துவங்கும் என்கிற ஒரு துவக்கம் உண்டானால் கண்டிப்பாக அதற்கு ஒரு முடிவையும் ஆண்டவர் நிச்சயம். அதனால தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு அப்படின்னா ஆண்டவர் வந்து ஆணித்தரமா ஆணையிட்டு நமக்கு சொல்றார். சாதாரணமா முடிவு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போகல, ஆண்டவர் என்ன சொல்றாராமா, நிச்சயமாய். அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு சிலர் ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாருன்னா, சிலருடைய நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு போயிருக்கலாம். இந்த காரியத்திற்கு ஒரு முடிவு வரும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு சுத்தமா இல்லாமலே போயிருச்சிருக்கலாம். இனி எங்க முடிவு வரப்போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே இதற்கு நான் ஒரு முடிவை நான் உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக அந்த முடிவை ஆண்டவர் எப்படி கொண்டு வருவாராமா, நம்பர் 1, நம்மாலே அந்த பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வருகிற கர்த்தர். ஆமேன் சொல்லுங்கள். நான் உங்கள் நிமித்தமாகத்தான் அந்த சூழ்நிலை ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த தவறுக்கு நான் தான் காரணம், இல்லை அந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம், அது அப்படி போக அந்த இழப்பிற்கு நான் தான் காரணம், என்னால் தான். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து உன்னால தான் இது நடந்துருச்சு, உன்னால தான் இந்த நஷ்டம் ஆயிருச்சு, நீ தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்களை அப்படியே சுட்டி காமிச்சிட்டே இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நான் என்ன செய்ய முடியும் இனி அவங்களுக்காக? இந்த பிரச்சனையை நான் உண்டு பண்ணிட்டேன், ஆனால் அதை முடிக்கிறக்குரிய பலன் எனக்கு இல்லை. நான் நம்புறேன், உங்க ஜபமே பெரிய ஆயுதம், உங்கள் முழங்காலே பெரிய ஆயுதம். நான் நம்புறேன், உங்கள் நிமித்தமாய் துவங்கப்பட்ட அந்த காரியம் உங்களுடைய பலத்தினால் அல்லாவிட்டாலும் உங்களுடைய முழங்காலால் அந்த காரியத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். என்னாலே கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஒருவேளை நீங்கள் சமாதானமாக பேசுகிறதா இருக்கலாம், உங்களுடைய நீங்கள் போய் ஒரு சாரி அப்படின்னு கேட்குறதா இருக்கலாம். ஏதாவது ஒன்றை ஆண்டவர் உங்களை கொண்டே அதனை ஒரு முடிவிற்கு கொண்டு வர போகிறார். வேதத்தில் இன்னொரு காரியத்தை கூட ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஞாபகப்படுத்தினார். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தில் ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் 40ஆம் அதிகாரத்திற்கு வரலாம். ஆதியாகமம் 40வது அதிகாரத்தில் 40ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 40வது அதிகாரத்தினுடைய நம்ம வந்து 12வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு யோசேப்பு அந்த 3 கொடிகளும் 3
நாட்களாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையில் கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை. நீங்கள் அப்படியே 50ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் நீங்கள் 21, 22, 23 வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினான். யோசேப்பும் அவன் தன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம். யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்தாம் 3ஆம் தலைமுறை பிள்ளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளையும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள். 26வது வசனம். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்தின் தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இரண்டாவது ஒரு முடிவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எல்லாருமே எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் அதை எனக்கு நன்மையாய் மாற பண்ணினார். இப்போ அந்த தேசத்தில் ஒரு பெரிய கொடிய பஞ்சம் உண்டாகிறது. அது ஒரு நாட்டிற்கு அல்ல, சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் பஞ்சம் உண்டாகிறது. இப்போ அந்த பஞ்சத்திற்கு பிழைப்பதற்காக நிறைய பேர் எங்கே வர்றாங்கன்னா இந்த எகிப்திற்கு வருகிறார்கள். அதில் ஒரு ஃபேமிலி தான் இந்த யோசேப்பினுடைய ஃபேமிலி. ஆனால் ஒரு காலத்தில் இவர்கள் எல்லாரும் யோசேப்பின் மேல் பொறாமைப்பட்டு அவனை துரத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் இப்பொழுது அந்த குடும்பத்தினுடைய அந்த பஞ்சத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். யாரால ஆண்டவர் கொண்டு வந்தாருன்னா, யாரை துரத்தினார்களோ அவர்களாலே ஆண்டவர் அந்த பஞ்சத்துக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்கள். முதல் விசை யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் பொறாமைப்படுத்தப்படுகிறார். அதற்கு பிறகு யோசேப்பு விற்று போடப்படுகிறார். அதற்கு பிறகு யோசேப்பு ஒரு பாவி என்று மற்றவங்களுக்கு முன்பாக குற்றம் சாட்டப்படுகிறான். அதற்கு பிறகு அவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறான். இவ்வளவு சூழ்நிலையும் தாண்டி வந்தாலும் ஆகாது என்று தள்ளப்பட்ட அந்த கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றி அந்த குடும்பத்தினுடைய பஞ்சத்திற்கு ஆண்டவர் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லுகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கடந்து போகிற சில பஞ்சங்கள், சில சூழ்நிலைக்கு ஆண்டவர் எப்படி முடிவை கொடுக்க போறாருன்னா, ஆகாது என்று தள்ளப்பட்ட நம்மை கொண்டு, நம்முடைய பிள்ளைகளை கொண்டு அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவதற்கு வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நமக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். முதலாவதாக உன்னை கொண்டு நான் ஒரு முடிவை கட்டளையிட போகிறேன். ஆமென் சொல்லுங்கள். அந்த முடிவு யாரால வரப்போகுது? அந்த நன்மை யாரால வரப்போகுது? சொல்லுங்க, என்னால வரப்போகிறது. கர்த்தர் என்னை கொண்டுதான் செய்ய போகிறார். சொல்லுங்க, எல்லாரும் நம்பிக்கையோட சொல்லுங்க, நீங்க பயப்பட வேண்டாம். ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய போகிறார். என்னுடைய வீட்டிலே இருக்கிற ஒரு தைரியத்திற்குரிய நபர் நான் தான். சொல்லுங்கள், என் வீட்டிற்குரிய தாவீது நான் தான், என் வீட்டிற்குரிய எஸ்தர் நான் தான். கர்த்தர் என்னை கொண்டு கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். என்னை கர்த்தர் பலப்படுத்துவார். நான் அநேகரை தட்டி எழுப்புகிறதற்கு கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணுவார். நான் அநேகருக்கு தைரியம் சொல்ல போகிறேன். கர்த்தர் எனக்கு அந்த பலனை தரப்போகிறார். ஆமென். நீங்கள் சோர்ந்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் அப்படியே சோர்ந்துடும். ஒரு நாள்
90 வயதான ஒரு தாயார் ஒரு 90 வயதான ஒரு தாயாருடைய வீட்டிலே இரவு தூங்குற ஒரு சூழ்நிலை உண்டானது. அப்போ அந்த தாயார் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து சத்தமாக ஜெபம் பண்ணாங்க. அப்போ அந்த சத்தம் என்னுடைய காதில் கேட்குது. அவங்க என்ன சொல்லி ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, நான் சோர்ந்து போனால் என் பையன் சோர்ந்து போவானே, நான் சோர்ந்து போனால் என் பொண்ணு சோர்ந்து போவாளே, நான் சோர்ந்து போனா என் பேரப்பிள்ளை சோர்ந்து போவானே, அதனால என்னை இன்னைக்கு உற்சாகமா வைங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாங்க. எத்தனை வயசுல? 90 வயதுல. ஆனா உண்மைதான், ஒரு நாள் அந்த தாயார் படுத்துட்டாங்க, அவங்க எந்த பேச்சு மூச்சும் இல்லை அப்படின்னா அந்த குடும்பமே அப்படியே சோர்ந்து போகும். அப்போ 90 வயசுல அந்த தாயார் அந்த குடும்பத்திற்கே என்னவா மாறி இருக்கிறாங்க, அந்த குடும்பத்திற்கே ஒரு சந்தோஷம் கொடுக்குறவங்களா மாறிட்டு இருக்காங்க. தாவீதினிடத்துல இருந்த அபிஷேகமே என்ன அப்படின்னா, எவ்வளவு கலக்கம் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த தாவீது போய் நின்ன உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய நதியை போல சமாதானம் வரும். அந்த இடத்துல அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் ஓடிட்டே இருக்கும், எதிர்மறையான பேச்சு ஓடிட்டே இருக்கும், சந்தேகங்கள் ஓடிட்டே இருக்கும், அவ்விசுவாசம் போயிட்டே இருக்கும். ஆனால் தாவீது போய் நின்ன உடனே அந்த இடத்துல விசுவாசம் வரும், அந்த இடத்துல நம்பிக்கை வரும், அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் புத்துணர்ச்சி அடைவார்கள். இந்த புதிய வருடத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, என்னை காவலாளியாய் வைப்பீராக, என்னுடைய குடும்பத்திற்கு என்னை ஒரு தலைவனாய் வைப்பீராக. அப்போ நம்மளே ஜெபிக்கிற, ஆண்டவரோட நடக்கிற நம்மளே சோர்ந்து போனா, தைரியம் சொல்லுகிற நம்மளே சோர்ந்து போனா, அப்போ உற்சாகப்படுத்துகிற நம்மளே சோர்ந்து போனால், உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல அபிஷேகம் வேணும்னு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் போய் நிற்கிற இடத்துல என் நிமித்தம் ஒரு பெரிய ஆறுதலும் என் நிமித்தம் ஒரு பெரிய சந்தோஷமும் உண்டாக வேண்டும். என்னை அப்படி கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை பேருக்கு அது வேணும்னு விருப்பப்படுறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த தாவீதுனுடைய அபிஷேகம் எனக்கு தேவை. நான் போகிற இடத்துலெல்லாம் போய் நிற்கும்போது அந்த சஞ்சலம் அந்த இடத்துல மாறணும், அந்த இடத்துல இருக்கிற கலக்கம் மாறணும். சொல்லுங்க, அந்த இடத்துல இருக்கிற கலக்கம், இப்பொழுது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலைகளை நீர் சீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். என் நிமித்தம் ஆமேன். அலங்கத்தை ஆண்டவர் அவன் நிமித்தம் கட்ட முடியுமானால் உங்களுடைய குடும்பத்தை உங்கள் நிமித்தம் கட்டுவதற்கு கர்த்தரால முடியுமா? ஆமேன். பிள்ளைங்க சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்க மனம் போன போக்கில் போகிறாங்க, பிள்ளைகளுக்கு என்னுடைய வார்த்தையை கேட்டாலே கிண்டல் பண்ணுறது மாதிரி இருக்குது, என் வார்த்தையை சுத்தமாக மதிக்க மாட்டேங்குது, நான் எப்படி இந்த குடும்பத்தை காப்பாற்றுவேன்? இந்த குடும்பத்தில் கணவனார் ஒரு பக்கமாக இருக்கிறாரு, இல்லைன்னா மனைவி ஒரு பக்கமாக இருக்கிறாங்க, நான் எப்படின்ற ஒரு கலக்கம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னமோ இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு, நான் உன்னை நம்புகிறேன், உன் நிமித்தமாய் இந்த பிரச்சனை ஒரு முடிவிற்கு வரும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைகள் அங்கும் இங்கும் நடக்கிறார்கள் என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க. அதான் நம்ம சில நேரத்தில் ஒரு எண்ணத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா, இனி இது சொன்னபடி கேட்காது, இது இனி சொன்னபடி கேட்காது. நம்ம கத்தி நம்முடைய தொண்டையை எதுக்கு நம்ம வீணடிக்கணும், நம்ம எதுக்கு பேசணும், நம்முடைய வார்த்தைக்கு மரியாதை இல்லை, அதனால அது என்னமோ தலையெழுத்து மாதிரி என்ன பண்ணட்டும், வாழட்டும், அது என்னமோ இருக்கிற மாதிரி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் ஒதுங்கி நிற்போம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, முடிவு உங்களால தான் வருமாமா, முடிவு உங்களால தான் வருமாமா, நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த ஆசீர்வாதம் நம்மால தான் வருமாமா. அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க மனம் தளராதீங்க. கர்த்தர் சொல்கிறார், உன் நிமித்தம் நிச்சயமாக நான் அந்த காரியத்தை வெற்றியாக முடிப்பேன். கர்த்தர் அந்த தாவீதை இந்த இடத்துல கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய தாவீதுகள் உண்டு. என் நிமித்தம் ஆமேன். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் முடிவிற்கு கொண்டு வருகிறார். யார் நிமித்தம்னா, என் நிமித்தம். இரண்டாவதாக ஆண்டவர் பிரச்சனைகளை எப்படி முடிவுக்கு கொண்டு வருகிறார் என்று சொன்னால், ஆகாது என்று இருக்கிறவைகளை கொண்டு கர்த்தர் முடிவை கட்டளையிடுகிறாராம். ஆமாம், ஆமேன் சொல்லுங்க.
அப்போ இந்த யோசேப்பு கடந்து வந்த எல்லா பாதைகளிலையும் அவனுக்கு நிறைய ரிஜெக்ஷன் தான் அதிகமாக கிடைச்சிருச்சு. அவனுக்கு அங்கீகாரம் எல்லா இடத்துலையும் கிடைக்கவில்லை. கிடைத்த அங்கீகாரமும் கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணினாருன்னா, அந்த குடும்பத்தையே போஷிக்கிறதற்கு அந்த ஆகாது என்று தள்ளின கல்லை கர்த்தர் அதன் நிமித்தம் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வந்தார். இப்போ நம்ம ஜெபிக்க வேண்டிய ரெண்டாவது ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே, ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நான் கடந்து போகிறேன். என் குடும்பத்தில் நான் தான் புறக்கணிக்கப்பட்டவன், என் குடும்பத்தில் நான் தான் பழி சொல்கள் நிறைய ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், என் குடும்பத்தில் அற்பமாய் நினைக்கப்பட்டவன் நான் தான். ஆனால் இன்னைக்கு யோசேப்பை அப்படி சாட்சியாக நிறுத்தினது உண்டானால் என்னையும் அப்படி நீங்கள் நிறுத்தணும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஜபத்தோடு நம்ம முன்னேறுவோம். நான் நம்புகிறேன், வருகிற ஆண்டு நிச்சயமாகவே உங்கள் நிமித்தமாய் அந்த குடும்பத்திற்கு ஒரு சமாதானம் வரும். நம் நிமித்தமாய் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். அப்படியே கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே நன்றி அப்பா, என் நிமித்தமாய், தேங்க்யூ ஜீசஸ், என் நிமித்தமாய், பைத்தியக்காரி என்று அழைக்கப்படுகிற என் நிமித்தமாய், ஞானம் இல்லாதவன் என்று அழைக்கப்படுகிற என் நிமித்தமாய், ஓட்டையான கை என்று சொல்லுகிற என் நிமித்தமாய், பிழைக்க தெரியாது என்று நினைக்கிற என் நிமித்தமாய் சொல்லுங்கள் ஆண்டவரே. அந்த மகா பெரிய ரட்சிப்பை கர்த்தர், நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் செய்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். என் தேவனால் ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை, என்னை கொண்டு கர்த்தர் செய்வேன் என்கிறதை கர்த்தர் வாய்க்க பண்ண வல்லவர். நன்றி, ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் இதை ஜபத்தோடு நீங்கள் வச்சுக்குங்க. ஆண்டவரே, எந்த இடத்துலலாம் ஆகாது என்று சொன்னாங்களோ, என் பிள்ளையாக இருக்கலாம், என்ன நானாக இருக்கலாம், அங்கே என் நிமித்தமாய் அந்த காரியத்தை ஒரு முடிவிற்கு கொண்டு வருகிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர். இதை நம்புறீங்களா? இது நடக்கும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் சொன்ன வார்த்தை தரையிலே விழவே விழாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பாக தரையிலே விழாது. அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கும், நடக்கும், நடந்தே தீரும். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு முடிவை கொண்டு வருகிற கர்த்தர். நல்ல கவனிங்க. முதலாவதாக நம்பர் 1, ஆண்டவர் நமக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமே, நம்பர் 1. முதலாவதாக யாரை கொண்டு கர்த்தர் முடிவை கொண்டு வருவாராமா? என்னை கொண்டு கர்த்தர் அந்த முடிவை கொண்டு வருவார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் யாரை கொண்டு முடிவை கொண்டு வரா? தள்ளப்பட்ட ஆகாது என்று சொல்லப்பட்டவர்களை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாராமா? ஒரு முடிவை கொண்டு வருவார். மூன்றாவதாக நீங்கள் மோசையினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் நம்ம எடுத்துக்கொள்ளலாமே அந்த ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரத்தை. 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1வது வசனத்திலிருந்து, லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை நாணலுக்குள்ளே வைத்தார். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதை தன் தமக்கை தூரத்தில் நின்று கொண்டு இருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி ஆமென். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீர் பார்வோனிடத்திற்கு போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லையே அடங்கிலும் தவளைகளால் வாதிப்பேன். நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி வாங்க. 6வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு
அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ இங்கே ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பல ஆண்டுகளாக ஒரு முடிவிற்காக அவங்க காத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இந்த முடிவை யாரை கொண்டு கர்த்தர் பண்ணுறார் அப்படின்னு சொன்னா, தான் தகுதி அற்றவன் என்கிற ஒருவனை கொண்டு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் இந்த தேவ மனுஷனை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குறதற்கு உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ தான் அதற்குரிய சரியான ஆளு, நான் உன்னை அனுப்புவேன், நீ வா அப்படின்னு கூப்பிடும்போது இந்த மோசே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் அனுப்புகிறதுக்கு சித்தமான வேறு யாரையாவது ஒருத்தரை அனுப்பும், எனக்கு என்ன செய்ய முடியாது, எனக்கு முடியாது, நான் போக மாட்டேன், இத்தனை ஆண்டு இருந்துட்டேன், பார்வோன் என்னை கொன்றுவான், பலவிதமான சாக்கு போக்கெல்லாம் சொல்றான், என்னால முடியாது, நான் தகுதியை இழந்துட்டேன், எனக்கு செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கிளம்ப பண்ற அந்த முடிவை நான் இப்ப கிடையாது, நீ தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உனக்குள்ளே நான் அதை வைத்தேன். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரச்சனையை தீர்க்கிறதுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு கிடையாது. உங்களுக்குள்ள ஆண்டவர் எப்போ வச்சிருக்கிறார் தெரியுமா? இப்போ ஒருவேளை உங்களுடைய பார்வைக்கு நானே ஒரு பிரச்சனை உள்ள ஆளா இருக்கிறேன், நானே ஒரு தேவை உள்ள ஆளா இருக்கிறேன், என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை வைத்தது இப்பொழுது அல்ல, கர்த்தர் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க தலை மேல வச்சிருக்கிறார். உங்களால தான் அந்த சூழ்நிலை மாறும், உங்களால தான் அந்த பிரச்சனை சரியாகும். ஆகா, நீங்க உங்களை எவ்வளவு ஒதுக்கினாலும், நான் தகுதி இல்லை என்று சொல்லுகிறவர்களை கொண்டுதான் கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு முடிவை எதிர்பார்க்கலாம், ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கலாம். ஆனால் உங்கள் மனசு என்ன சொல்லலாம் அப்படின்னா, தகுதி இல்லைன்னு சொல்லலாம். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா நினச்சிக்கோங்க, எப்பெல்லாம் நம்ம தகுதி இல்லைன்னு நம்ம மனசார நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மை அறியாமலே தகுதி நமக்கு வந்துவிடும். ஆமேன் சொல்லுங்கள். 2 பேர் தேவாலயத்துக்குள்ள போறாங்க. ஒருத்தர் தகுதி உள்ளவன் அப்படின்னு ஜெபம் பண்றாரு, இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, தகுதி இல்லைன்னு ஜெபம் பண்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தகுதி உள்ளவன ஆண்டவர் தகுதி உள்ளவன் சொல்லல, ஆனா தகுதி அற்றவன் அவன் வாயில சொல்லும் போதே கர்த்தர் சொல்றாரு, நீதான் தகுதி உள்ளவன். நீங்க மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது இளையகுமாரனை குறித்து வேதம் சொல்லுது. இளையகுமாரன் என்ன சொல்றான்னா, தன்னுடைய தகப்பனாரிடத்துல போய் சொல்றான், தகப்பனே உமக்கு விரதமாகவும் பகத்து விரதமாக நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளைன்னு சொல்றதற்கு சொல்லுங்க. தகுதி இல்லைன்னு மனசார சொல்றான் பாருங்க. ஆனா அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல மகனே, நீ தகுதி உள்ளவன் தான். அப்போ எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க தகுதி உள்ளவங்கன்னு போய் என்ன பண்ணிடக்கூடாது, தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். நம்ம நிறைய நேரங்களில் நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டோம்னா, நம்ம கொஞ்சம் நீதிமானாக வாழ்ந்துட்டோம்னா, நம்மை அறியாமலே நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால், நான் தகுதி ஆயிட்டேன், என்ன மாதிரி யார் இருக்க முடியும், நான் சரியான ஆள், நான் ஃபிட்டான ஆள். எப்போவுமே நீங்கள் ஃபிட்டான ஆளுன்னு நினைக்கிறத விட நீங்கள் ஒதுங்கி நின்று பாருங்க. நான் நம்புகிறேன், ஆண்டவர் ஒரு நாள் உங்களை முன்னாடி கொண்டு வராமல் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. எல்லா மதிப்புக்குரிய இடத்துலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை தள்ளி தான் நிற்கணுமே தவிர எங்கே நிற்கக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மதிப்புக்குள்ள ஒரு நபராக இருந்தாலும், நீங்க ஒரு கல்யாண வீடோ ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு நீ போகும்போது, நீ மதிப்புக்குள்ள நபராக இருந்தா கூட நீங்க எங்க போய் உட்காரக்கூடாதாமா? கேட்கல? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, மதிப்புக்குள்ள நபராக இருந்தா கூட எங்க உட்காரக்கூடாதாமா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, கொஞ்சம் மதிப்பு வந்துச்சு அப்படின்னா யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு முன்னாடி சேரில் எனக்கு ஒரு சேரை போடு, நான் போய் உட்கார வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம அனுப்பி விடுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ எங்க உட்காரு,
நீ பின்னாடி உட்காரு. ஆனா நீ பின்னாடி உட்காரும் போது ஒரு ஆள் வருவாங்க, நீங்க பின்னாடி உட்காரும் போது என்ன முன்னாடி உட்கார வைப்பாங்கன்ற நினைப்புல உட்காரக்கூடாது. நம்ம நிறைய பேர் பின்னாடி உட்காருவாங்க. எப்படி உட்கார தெரியுமா? என்னை கண்டிப்பாக கொண்டு போய் முன்னாடி உட்கார வைப்பாங்கன்னு. எனக்கு பின்னாடி உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, முன்னாடி உட்கார்றதை விட எனக்கு பின்னாடி உட்கார்றது நல்லது, சேஃப்டி, சந்தோஷம் அப்படின்னு உட்கார்ந்துட்டீங்கன்னா அந்த விருந்து வீட்டுக்கு வருகிற ஒருத்தர் வந்து உங்களை பார்த்து, ஐயோ நீ என்ன பின்னாடி உட்கார்றீங்க, நீங்கள் இல்லை நீங்கள் முன்னாடி வாங்கன்னு உங்களை உட்கார வைப்பாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்கள் நடுவிலே பந்தி விசாரிப்புக்காரனா நான் இருக்கணும், ஆனால் நான் உங்கள் நடுவில் என்னவா இருக்கிறேன்? பணிவிடைக்காரனா இருக்கிறேன். அப்பொழுது எப்பொழுதும் ஒரு ரகசியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் எப்போ எங்கே நில்லுங்க சொல்லுங்க. அதான் அந்த பேக் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. பின்னாடி நிற்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க. ஊழியமாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய மனைவியாக இருக்கீங்களா, உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் எங்கே நிற்கணும்னு நினைக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்கள். பின்னாடி நிற்கணும்னு நினைங்க, நீங்கள் முன்னாடி நிற்கணும்னு நினைக்க வேண்டாம். முன்னாடி கணவனாரை நிறுத்திட்டு பின்னாடி நிற்கிற மனைவி தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் நில்லுங்க, நீங்கள் நில்லுங்க. நீங்கள் முன்னாடி நின்னா போதும், நான் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறேன். ஆனால் சில மனைவி எல்லாரும் அப்படி இல்லை, கொஞ்சம் சம்பாதிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அதுவும் கணவன் வீட்டிலேருந்து ஏதோ கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்க, இப்போ தன்னுடைய தகப்பன் வீட்டிலேருந்து ஏதோ கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் அழகாக இருக்கிறாங்க வைங்களேன், உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லா இடத்துலையும் அப்படியே ஜில்லுன்னு இந்த அம்மா தான் முன்னாடி போகும். அப்படி அந்த அம்மா தான் ஹாய், அந்த இடத்துக்கே தெரியும். அவரை பார்த்தா அவ்வளோ ஒரு இடத்துல ஒதுங்கி போய் அப்படியே மூலையில் போய் உட்காந்துருப்பார். நான் தவறாய் சித்தரிக்கலை, ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல மனைவியினுடைய அழகு என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய கணவனாரை எல்லா விதத்திலும் எங்கே நிறுத்துறது? பக்கத்தில் எல்லாரும் கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கணவனாரை முன்னாடி நிறுத்துறது தான் ஒரு மனைவியினுடைய அழகு. ஆமென், ஆமென். சிலர் நான் ஏன்னு கூப்பிடாத குறையாக கூப்பிட்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க. தன்னுடைய கணவர் அதான் அங்கே கிடக்குது, அங்கே இருக்குது, அங்கே பாரு அப்படின்னு. அப்போ ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் வேதம் சொல்கிறது, நம்முடைய மூதாதையரான ஆபிரகாம் ஆபிரகாமை சாரால் என்னன்னு கூப்பிட்டாங்களாமா? ஆண்டவனேன்னு கூப்பிட்டாங்களாமா. ஆமென். அதனால ஒரு உண்மையாய் கணவனை நேசிக்கிற ஒரு நல்ல மனைவி எல்லா இடத்துலையும் யாரை முன்னாடி வைப்பாங்க சொல்லுங்க? ஒரு கணவனாரை அவர் ஒரு வார்த்தை நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேனே, ஒரு வார்த்தை, ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருது அப்படின்னு சொன்னால், இது ஒரு 2000 ரூபாய் தர முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் பீரோவில் இருக்கு தர்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க கேட்கல. அது ஒரு நல்ல மனைவியினுடைய அழகு மாதிரி எனக்கு தெரியல. என்ன பண்ண, ஒரு கால் பண்ணி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், எதுக்கும் பிரதர்கிட்ட ஒரு டைம் என்ன பண்ணிடுறேன், நான் கேட்டுறேனே அப்படின்னு சொல்லி. சிலர் ஒரு கணவனார் என்னிடத்துல ரொம்ப வருத்தப்பட்டார். என்ன வருத்தப்பட்டாருன்னா, பாஸ்டர் நான் கல்யாணமாகி 15 வருஷம் ஆயிடுச்சு, இந்த 15 வருஷமா அவளுக்கு எவ்வளவு சம்பளம்னு எனக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன். இல்லை, ஒருவேளை சம்பளத்தை வாங்கி செலவு பண்ணுற கணவனார், ஒரு குடிகார கணவனார், அவர் பயங்கரமாக குடிக்கிறாரு, பாஸ்டர் என் சம்பளத்தை தெரிஞ்சிட்டுனா அவ்வளோதான் லோன் வாங்கிடுவார், தூக்கி யாருக்காவது கொடுத்துருவாரு, இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னா கூட பரவாயில்ல, அப்படின்னா கூட சரி ஓகே, இவங்க சம்பாதிக்கிற பணம் வீணா போயிடும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு நல்ல கணவனார் அப்படின்னா, எதுக்கு என்னுடைய சம்பாத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? நான் ஒரு 4 காசு செலவு பண்ணுவேன், 4 பேருக்கு நான் கொடுப்பேன். அப்போது இது கணவனுக்கு மட்டும் இல்லை, மனைவிக்கும் அப்படிதான். எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. 15 வருஷமா ஒரு நாள் கூட அவருடைய சம்பள கவரை அந்த கவர் என்கிட்ட கொண்டு தரவே இல்லைன்ற. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் அவங்கள எங்கே தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி கிடையாது, எங்கே வச்சுருக்கிறாங்க? பின்னாடி வச்சிருக்கிறாங்க. இல்லை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட கற்றுக் கொடுக்கும்போது நான் சொல்கிறேன், ஆண்டவர் எழுதின நிபந்தனையை மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? உலகம் மாறலாம், உலகம் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமும் கண்டிப்பாக என்ன பண்ணாது? மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், கணவன்மார்களே உங்களுடைய மனைவியை நீங்கள் நேசியுங்கள். இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இதை என்ன பண்ண முடியாது?
மாற்றவே முடியாது. அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வருத்தமாக இதை நினச்சிக்காதீங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தால் உங்களுடைய கணவனாரை நீங்கள் கனப்படுத்தினாதான் உங்களுடைய அம்மா அப்பா கனப்படுத்துவாங்க. நீங்கள் கனப்படுத்தினாதான் சுற்றி இருக்கிறவங்க கனப்படுத்துவாங்க. நீங்கள் கனப்படுத்தலைன்னா உங்களுடைய கணவனாரை வேற யாரும் என்ன பண்ண முடியாது, கனப்படுத்த முடியாது. சிலர் கல்யாணம் பண்ணிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள ரொம்ப குறைவாக அப்படியே சொல்லுவாங்க. ஆமாம், நான் ரொம்ப குறைவான ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டேன், நான் ஒரு குறைவான ஒருத்தியை கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படி தன்னுடைய கணவனாரை, தன்னுடைய மனைவியை மற்றவர்களுக்கு முன்னாடி அப்படி தரக்குறைவாய் பேசுகிறதுக்கு எப்படி தோணுது? எப்படி தோணும்? அது ஆண்டவருடைய பிள்ளைகள் இதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு மனுஷனையும் நம்மிலையும் மேலானவர்களாக நம்ம நினைக்கணுமாமா. ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாரும் நம்மளை விட கீழவங்க கிடையாது. நம்மளை விட எல்லாரும் என்னவா இருக்காங்களாமா? தங்களில் ஒவ்வொருவனையும் மேலாக எண்ணுங்கள். அப்போ ஆண்டவர் உங்களையும் எனக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிட போறார். ஒரு முடிவை நாம் காண போகிறோம். அந்த முடிவு யாரால் உண்டாக போகிறது என்று சொன்னால், நான் முடியாதுன்னு நினைக்கிற என்னை கொண்டு கர்த்தர் அந்த முடிவை எனக்காக கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. என்னை கொண்டுதான் அந்த காரியம் நடக்க போகிறது. என்னை கொண்டுதான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொள்ள போகிறார். ஏனென்றால் நான் தான் என்ன சொன்னேன்னா, தகுதி அற்றவன் என்று சொன்னேன். ஆமேன். கைகளை உயர்த்தி இதற்காக ஜெபிங்கள். பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் ஒரு முடிவை எனக்கு கட்டளையிட போகிறீர். ஆமென். என்னுடைய காரியம் முடிவிற்கு வரப்போகிறது. யாரை கொண்டு என்றால், ஆண்டவரே, என்னால் முடியாது என்று என்னை நானே ஒதுக்கி இருக்கிற என்னை கொண்டு கர்த்தர் இந்த காரியத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். ஆமென். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நீ உன்னை ஹல்லேலூயா இளைஞன் என்று சொல்லாதே. உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமென். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய செய்திடுவார். எனக்குள்ளே கைகளை தட்டி பாடி பெரியவர் சொல்லுங்க. எனக்குள்ளே என் இயேசு என்றும் சேர்ந்து நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் இதற்காக ஜெபிக்கணும். எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். என் நிமித்தம் கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். யார் நிமித்தம்? முடியாது என்று நினைத்த என் நிமித்தம், என்னை கொண்டு, இதற்கு தகுதி அற்றவன் என்று நினைத்த என்னை கொண்டு, இதற்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு நினைச்ச என்னை கொண்டு கர்த்தர் ஒரு தேசத்திற்கே ஒரு முடிவை, ஒரு குடும்பத்திற்கு ஒரு முடிவை. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். கர்த்தருடைய பார்வையிலே நான் விலையேற பெற்றவன். கர்த்தருடைய பார்வையிலே நான் விலையேற பெற்றவன். என்னை கொண்டே கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா முடிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதில் எப்பவுமே எப்படி இருக்கணும்னா ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும். ஆமென். என்னை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்கள். இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிற கர்த்தர்.
வேதத்தை எல்லாரும் திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் வாசிக்கலாம். நீங்கள் 73ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 73ஆம் சங்கீதத்தில் 73ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்க, சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வழியை ஆமென். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? 9ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்களுடைய காணியாட்சியை விட்டார்கள். 9ஆம் அதிகாரத்திற்கு வாருங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம், இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, புற ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, நிறைய ஜனங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்த இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படின்னா இவர் அந்த ஜனங்களுக்கு ஒரு தீமையான முடிவை கட்டணும்னு தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த ஜனங்களுடைய ரட்சிப்பையே நான் யாருடைய கையில் கொடுக்க போகிறேன் அப்படின்னா உன்னுடைய கையிலேயே கொடுக்க போகிறேன். ஆமேன் சொல்லுங்கள். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. யார் அந்த ஜனங்களை அடிக்கிறதற்காய் கடந்து போனானோ அவனை கொண்டே, நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்க முடியும், வாசிக்கலாமே. நீங்கள் 8வது வசனத்தை வாசிக்கலாம். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது 12வது வசனம், அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்திற்கு வரவும் தரிசனம் கண்டான். அப்பொழுது அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்கள் எத்தனையோ பொல்லாம்புகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே. அதற்கு கர்த்தர், நீ போ, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். நல்ல கரங்களை தட்டி நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி ஆமேன். கர்த்தர் ஆமேன் அவனை கொண்டே அதை செய்து முடித்தார். கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டே ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டாராமா. அப்படின்னா இந்த மனுஷனுக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, எதிராளியாய் இருந்தவனையே கொண்டு ஆண்டவர் காரியங்களை முடிய பண்ணுகிறார். ஆமேன் சொல்லுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. எதிராய் பேசுகிற, எதிராய் நிற்கிற அந்த நபரை கொண்டே கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நான் நம்புறேன், இன்னைக்கு யார் உங்களுக்கு எதிராய் நிற்கிறார்களோ, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒரு விஷயத்திற்கு ஆப்போசிட்டாக யாராவது ஒருத்தர் நினைக்கலாம். நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய சூழ்நிலை என்ன அப்படின்னா, நம்ம தரிசனத்தோடு ஓடும்போது அந்த தரிசனத்திற்கு குறுக்கே நிற்கிறாங்க பாருங்க, எதிராக நிற்கிறாங்க பாருங்க. பிள்ளைங்க எதிராக நிற்பாங்க. நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ஏன் ஜெபம் பண்ணாதான் எல்லாம் நடக்குமா, நீங்கள் வேணா ஜெபம் பண்ணுங்க. நம்ம சர்ச்சுக்கு போகலாமா, ஏன் சர்ச்சுக்கு கண்டிப்பாக போய் ஆகணுமா? அப்போது எதிராக நிற்கும் போது நம்ம அந்த தேவனுடைய ஈவை ருசி பார்த்திருப்போம். ஆண்டவரால் தான் நம்ம இவ்வளோ உயர்ந்திருக்கிறோம், கர்த்தர் தான் நம்ம எல்லாத்துக்கும். ஆனால் இந்த தரிசனத்திற்கு எதிராக நிற்கும் போது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். கணவனார் தரிசனத்துக்கு எதிராய் நிற்பார்கள், பிள்ளைகள் எதிராய் நிற்பார்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வருஷத்தினுடைய கடைசியில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை சுற்றி யார் எதிராக நிற்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் அந்த எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அந்த முடிவிற்கு அவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். நம்புறவங்க எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கர்த்தர் அந்த பிள்ளையை தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஆமேன். ஜெபத்திற்கு யார் தடையா இருக்கிறார்களோ, ஊழியத்திற்கு யார் தடையா இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நம் புறமாய் திரும்புகிற கர்த்தர். ஒரு நாள் வரும், சீக்கிரமா ஒரு நாள் வரும், அன்றைக்கு எப்பேற்பட்ட சவுலையும் கர்த்தர் பவுலாய் மாற்றுவார். ஆமேன். வருகிற புதிய ஆண்டு அநேக சவுல்கள் பவுல்களாய் மாற்றப்படுகிற ஆண்டு. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அநேக சவுல்களை கர்த்தர் பவுல்களாய் மாற்ற போகிறார். ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொண்டு வர போகிறார். உங்களுக்கு விரோதமான அந்த மனிதனின் நிமித்தம் ஆண்டவர் ஒரு காரியத்தை சாதகமாய் முடிய பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி அப்படியே ஜெபிங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். சொல்லுங்க, முடிவை கொண்டு வருகிற கர்த்தர், முடிவை கட்டளை இடுகிற கர்த்தர். சொல்லுங்க, நன்றி அப்பா, நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஒரு முடிவை தருவார். ஆமேன். விரோதமாய் இருக்கிற அந்த நபரை கொண்டே ஆமேன் எனக்கு கர்த்தர் ஒரு வெற்றியை கர்த்தர் தருவாராக. ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது எல்லாரும் எதிராக நிற்கிறாங்க. நிறைய பேர் காரி துப்புறாங்க, நீ கடவுளாக இருந்தால் இறங்கி வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அத்தனை போர்ச்சேவகர்கள் மத்தியிலையும் கர்த்தர் அங்கே ஒருவனை வைத்திருந்தார். அந்த மனுஷன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று. ஆமேன். நான் நம்புகிறேன், எத்தனை இடத்துல எதிர்ப்புன்னு இருக்குதோ அங்க ஒரு ஆதரவு நமக்காக கர்த்தர் கட்டளை இடுவார். அடைக்கப்பட்ட இடத்துல தான் நமக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய கண்ணுக்கு முழுக்க அடைக்கப்படும் போதுதான் அங்கு தேவன் நமக்காக ஒரு வழியே வைத்திருப்பார். அதனால உங்களுடைய இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். எதுக்கு தெரியுமா? நம்முடைய வீட்டில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம், இந்த பிரச்சனையினுடைய முடிவு யாரால வரப்போகுது அப்படின்னு சொன்னால், நமக்கு எதிர்த்து நிற்கிற அந்த நபராலே தான் வரப்போகிறது. இன்றைக்கு பைபிளை தூக்கும்போது சத்தம் போடுறாங்களா, ஜெபம் பண்ணும்போது சத்தம் போடுறாங்களா? நான் நம்புகிறேன், நாளைக்கு முதல்ல அவங்க தான் வந்து நிற்க போகிறாங்க. ஆண்டவர் அவர்களை தான் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமென். சொல்லுங்க. அந்த வசனத்தை வாசிங்க. பதினோராவது வசனம். அப்பொழுது கர்த்தர், நீர் எழுந்து தெருவுக்கு போய் பதினைந்தாவது வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நீ போய் அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக
நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். 16வது வசனம், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். ஆமென் சொல்லுங்கள். அநேகரை பாடுபடுத்தின இந்த மனுஷனை ஆண்டவர் எதற்காக அழைச்சாரம்மா? பாடுபடும்படியாக, என் நிமித்தமாய். இந்த ஜெபத்தில் யாராவது ஒரு தாயார் வந்து, இந்த பிள்ளை ரொம்ப பாடுபடுத்துது, ஆனால் நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. ரொம்ப பாடுபடுத்துகிறாங்களா, அவங்க ஆண்டவருக்காக ரொம்ப பாடு அனுபவிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. அவர்கள் ஆண்டவர் எதற்கு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, தேவனுக்காக பாடுபடுவதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறார். அந்த மகனை ஆண்டவர், அந்த மகளை சீக்கிரமாய் தொட்டு, நான் நம்புகிறேன் கர்த்தருக்காக பாடு அனுபவிக்கிற ஒரு பிள்ளையாய் ஆண்டவர் மாற்றுவாராக. ஆமேன். இந்த வருஷத்தினுடைய முடிவில், இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆண்டவர் கொடுக்குற நல்ல வாக்கு தத்துவம், நான் உனக்கு ஒரு முடிவை கொண்டு வருவேன். இந்த வருஷம் மட்டும் முடியுதுன்னு நீ நினைக்காத. உன்னுடைய சகல சூழ்நிலைக்கும் பிரச்சனைக்கும் ஒரு முடிவை நான் கொண்டு வருகிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமேன் சொல்லுங்கள். அப்போ முடிவை உண்டு பண்ணுகிற கர்த்தர். அப்போ 4 காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த 4 காரியமும் கர்த்தர் பேசுறார். நம்பர் 1, முதலாவதாக முடிவை ஆண்டவர் யாரை கொண்டு செய்ய போறாருன்னா, யாரை கொண்டு தான் நடக்க போகுது? என்னை கொண்டு கர்த்தர் செய்வார். நீங்க ஒரே ஒரு நபர் அந்த வீட்டில் இருக்கிறதுனால அந்த காரியம் முடியும், அந்த கடன் முடியும், அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும், அந்த பிள்ளைகளுக்கு அந்த சூழ்நிலை முடிவுக்கு வரும், அந்த வியாதி முடிவுக்கு வரும், உங்கள் நிமித்தம் முடிவிற்கு வரும். நம்புறீங்களா இல்லையா? நீங்க ஒவ்வொருத்தரும் அதை விசுவாசிக்கணும். என் நிமித்தம் கர்த்தர் இந்த காரியத்திற்கு ஒரு முடிவை, தீராத பிரச்சனையா இருக்கலாம், அதற்கு யாரு வேணாலும் காரணமா இருக்கலாம். உங்க பிள்ளைங்க காரணமா இருக்கலாம், கணவனார் காரணமா இருக்கலாம், யார் வேணாலும் காரணமா இருக்கலாம். இது நான் என்னுடைய பிரச்சனையே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அப்படி நினைக்க முடியாது. என்னன்னா, ஆண்டவர் முடிவை உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்ய போறார். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு வாலிப தம்பி ஒரு 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 பணக்கார பெண்ணை வந்து அவன் வந்து நேசிக்கிறான். அந்த பொண்ணு ஒரு நாள் அவங்க 2 பேரும் பேசி, எங்கள் அம்மா கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணி தரமாட்டார், அம்மா மட்டும்தான் பெரிய கோடீஸ்வரி, கல்யாணம் பண்ணி தரமாட்டாருன்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், சரி நம்ம போகலாம் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி காலையிலிருந்து அந்த பிள்ளையை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டான். அந்த அம்மாவுக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க போலீஸ் ஆட்களை ஒரு பக்கத்தில் வர சொல்லி தேட சொல்லி, இன்னொன்று இந்த கூலிப்படை இருக்காங்க பாருங்களேன், பணம் கொடுத்தா ஆட்களை அடிக்கிற ஆட்கள், அவங்கள கூப்பிட்டு லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து அவங்கள வந்து நீங்கள் ஆளை வந்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கும் அந்த மனுஷன் உயிரோடு இருந்து சாட்சி சொல்கிறாரு. அப்போ வந்து ஒரு பக்கத்தில் போலீஸ் அவனை தேடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கத்தில் இந்த கூலிப்படை தேடிட்டு இருக்கிறது. கூலிப்படையினுடைய கையில் கிடைச்சா செத்துட்டான், போலீஸ் ஸ்டேஷனுடைய கையில் கிடைச்சா கொஞ்சமாவது பாதுகாப்பு. ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அவன் வந்து போலீஸுடைய கையில் பிடிபடுறான். அவங்க கொண்டு போய் அந்த உள்ளே உட்கார வைக்கும்போது அங்கே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணானாமா, ஆண்டவர் ஏசப்பா, அவன் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன், நான் வந்து இதுவரைக்கும் உங்களை பார்த்து ஒரு நாள் கூட கையெடுக்கலை, ஆனால் எங்கள் அம்மா ஓயாமல் முழங்கால நின்று எனக்காக என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ணுங்க, என்னை பார்த்து கண்டிப்பாக என்ன நீங்கள் விடுதலை ஆக முடியாது, என் அம்மாவுடைய கண்ணீரை பார்த்து என்னை விடுதலை ஆக்கிட்டீங்கன்னா சாகிற வரைக்கும் உங்கள் ஊழியம் மட்டும் நான் செய்கிறேன்னு ஒப்பு கொடுத்துருக்கேன். 2 பக்கமும் கொலையாளிகள் வரும்போது திடீர்னு ஒரு பெரிய அரசியல்வாதி டக்குன்னு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளாடி வர்றாராமா. வந்த உடனே குறிப்பிட்ட அந்த நபருடைய பையனுடைய பேர் டேனியல். டேனி அப்படின்றது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த போலீஸ்காரங்கெல்லாம் இவன் தான் அப்படின்னு.
அவன் மேலே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட பட வேண்டாம் அப்படின்ட்டு அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னாராமா. கையை நீட்டி அந்த பையன் மேலே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட படக்கூடாதுல்ல அப்படின்னு போயிட்டாராமா. அவ்வளோதான். ஒரு பெரிய உயர்ந்த அதிகாரி. அவன் காப்பாற்றப்பட்டு எப்போ என்னப்பா பெரிய ஆளுடைய இதெல்லாம் வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே பேசி முடித்து அனுப்பிட்டாங்க. இன்றைக்கு சென்னையில் எல்லா தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் வீடியோ கேமரா அந்த மனுஷன் தான் கேமரா எடுக்கிறார். அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், முடிவு தப்பு பண்ணது அவங்க தான், மிஸ்டேக் பண்ணது அவங்க தான், என்ன பண்ண முடியும். ஆனால் முடிவை ஆண்டவர் யார் மூலமாக கொடுக்க போகிறார் அப்படின்னு சொன்னால், உங்கள் மூலமும் என் மூலமும் கர்த்தர் முடிவை தரப்போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்க இருக்கிறதுனால ஆண்டவர் அந்த நன்மை நடக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், சாமுவேலும் மோசையும் எனக்கு முன்னாடி நின்னா உடனே நான் என்ன பண்ணுவேன்? மனம் இறங்குவார் ஆண்டவர். அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே ஆபிரகாமுக்கும் அந்த ஜனங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனால் துன்மார்க்கரோட சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக. அந்த ஒரு ஜெபம் பண்ண உடனே ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, சரிப்பா 50 நீதிமான்களை பார்த்தா நீ ஜெபிக்கிறதுக்காக அந்த தேசத்தை நான் என்ன பண்ண மாட்டேன். அப்போ உங்களுக்காகவும் எனக்காகவும் நடக்குமா நடக்காதா? நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், 2024 ஆண்டு கர்த்தர் உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். அந்த பிரச்சனையை முடிவிற்கு கொண்டு வருவார். அப்படியே கையை உயர்த்தி, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, உங்களை அறிஞ்ச நாளிலிருந்து உங்களை தவிர வேற யாரையும் கையெடுக்கல, ஆனா எனக்காக என் பிள்ளைக்கு இறங்குங்க, எனக்காக என்னுடைய கணவனாருக்கு இறங்குங்க, எனக்காக என் குடும்பத்திற்கு சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் கேட்கிறார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபம் பண்ணிட்டே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க சத்தம் அப்படியே வான பரியந்தம் எட்டட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராச்சே. உன்னுடைய முகத்தை பார்த்து, உன்னுடைய ஜபத்தை பார்த்து அற்புதம் செய்கிற கர்த்தராய் இருக்கிறீர். நாங்க நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே என்னை கொண்டு அந்த மகா பெரிய அற்புதத்தை நீர் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தா அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பா தலை குனிந்து போகாம உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. அற்புதங்கள் சொல்லோ. நன்றியப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே ஸ்தோத்திரம். சொல்லோ. என் நம்பிக்கையே. ஆமென். நம்பர் 2, ரெண்டாவது கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வராரு. யாரை கொண்டு அப்படின்னு சொன்னா, ஒதுக்கப்பட்ட என்னை கொண்டு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வர போறார். ஆமென். ஆண்டவர் யாரை வருகிற வருஷம் நிப்பாட்ட போறாரு தெரியுமா? நான் நம்புறேன், ஒதுக்கப்பட்டவங்களை கர்த்தர் தேடி தேடி கண்டுபிடிக்க போறாரு, தேடி தேடி கண்டுபிடிக்க போறாரு. ஆமென். 3ஆவதாக ஆண்டவர் நம்மிடத்துல பேசினார். யாரை கொண்டு கர்த்தர் முடிவு கொண்டு வர போறாருன்னா, தகுதி இல்லைன்னு நினைக்கிறவங்களை கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தில் ஒரு முடிவை கொண்டு வர போறாரு. ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை நீங்க சொல்லலாம்,
எனக்கு எந்த தகுதி இருக்கு? நான் எப்படி முடிப்பேன்? என்னுடைய சம்பளத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை? என் கையில் ஒரு தகுதியும் கிடையாது. அதை என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நான் நம்புறேன். இதை விசுவாசிங்க, இதை நம்புங்க. தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, தகுதி இல்லை, என்ன அனுப்பாதீங்க, வேற யாரையாவது அனுப்புங்க, நான் அவ்வளோ ஃபிட்டான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நான் அன்ஃபிட் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நான் நம்புறேன், இந்த உலகத்தில் யாரெல்லாம் அன்ஃபிட் அப்படின்னு சொல்கிறோமோ அவங்க எல்லாரையும் அதற்கு ஏற்றவர்களாய் மாற்றுகிறவர் கர்த்தர். இந்த குடும்பத்துக்கு நான் ஏற்றவ கிடையாது, இந்த கணவனாருக்கு நான் ஏற்றவ கிடையாது, இந்த பிள்ளைகளுக்கு நான் ஏற்றவ கிடையாது அப்படின்னலாம் நீங்கள் சொல்லலாம். நான் தகுதியே இல்லைப்பா, உங்கள் குடும்பத்துக்கு நான் தகுதி இல்லை அப்படின்லாம் சொல்லலாம். நான் நம்புகிறேன், இல்லை, அப்படி கிடையாது. ஆண்டவர் உங்களை கொண்டுதான் கர்த்தர் அவ்வளோ பெரிய மகிமையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த நம்புற ஆண்டவரே, இது எனக்கான வார்த்தை தான். சொல்லுங்க, இது எனக்கான வார்த்தை தான், இது எனக்கான வார்த்தை தான். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகள் என்ன அப்படிதான் நினைக்கிறாங்க. என்னுடைய பிள்ளைகள் அப்படிதான் நினைக்கிறாங்க. உன்னை கொண்டு என்ன செய்ய முடியும், நீ என்ன செஞ்சிருவ அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. உங்களுடைய வலது கையை உயர்த்தி 2024 வருஷத்தில் என்ன ஜீவனோடு வைப்பீரே, ஆனால் ஆண்டவரே என்னை கொண்டு அந்த காரியத்தில் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறதற்காக சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. என்னை கொண்டு அந்த காரியத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறதற்காக தகுதியே இல்லாத நீங்க ஜெபிக்க அந்த கிருபை உங்க மேல பெருகிறத நான் பார்க்கிறேன். இந்த பிரச்சனையை நான் எப்படி முடிப்பேன்? இது முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட என்கிட்ட இல்லையே. ஸ்தோத்திரம். ஆனா அவருடைய வார்த்தையை கேட்கும்போது சில நேரத்தில் அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் தெரியும். முளைய மண்ணுக்குள்ள புதைக்கும் போது அது ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா ஒரு நாள் மழை அடிக்கும், ஒரு நாள் பனி தூவும், அதற்கு பிறகு அந்த முளை முளைக்கும். நான் நம்புறேன், இந்த வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு விதைக்கும் போது ஒருவேளை ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியலாம், ஆனா கர்த்தர் ஒரு நாள் உன்னதத்திலிருந்து ஆவியை ஊற்றுவார். அன்னைக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாய் முளைக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், 100க்கு 100 உம்மையே நான் நம்புவே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. சொல்லுங்க சத்தமாயே, 100க்கு 100 திரும்ப 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 நன்றி அப்பா. சத்தமாய் 100க்கு 100 ஜீசஸ் ஜீசஸ். கைகளை உயர்த்தி 100க்கு 100 நன்றி அப்பா. நன்றி. நீங்க கையை பிடிச்சிருக்கிற அந்த நபரை கர்த்தர் தகுதிப்படுத்த போறார். பிரதர், உங்களை தான் தகுதிப்படுத்த போறாரு. சிஸ்டர், உங்களை தான் தகுதிப்படுத்த போறாரு. நான் உன் நிமித்தமாய் அந்த காரியத்தை முடிய பண்ணுவேன். அதை முடிய பண்ணும்போது தேவையான பலன் உனக்கு வரும். கூழாங்கல் எப்படி தாவீதுடைய கையிலே கிடைக்கப்பட்டதோ அதே போல அந்த காரியம் முடிவிற்கு வரும்போது உனக்கு தேவையான அனைத்தும் உங்களுடைய கைகளிலே வந்து சேரும். ஜீசஸ் ஜீசஸ். நல்லா ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ற ஜெபம் அவங்கள ரொம்ப உருவாக்கும்னு நான் ஜெபம் பண்றேன்.
ஒருவேளை ஆன்லைனில் இருக்கிறவங்க பக்கத்தில் யாருமே இல்லைனாலும் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஏசப்பாட்ட சொல்லுங்க, தகுதி இல்லாத என்னை கொண்டு, என்னுடைய தகுதி இல்லாத பிள்ளையை கொண்டு அந்த காரியத்தை கர்த்தர் முடிப்பார். உங்களுக்காக கர்த்தர் தெளிவாக பேசிட்டே இருக்கிறாரு. தேங்க்யூ ஜீசஸ். என்னுடைய தகுதிக்கு மிஞ்சி வாங்கி வச்சுட்டேனே, என்னுடைய தகுதிக்கு மிஞ்சி பிரச்சனை இருக்குது. உடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். தண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். எஸ் எஸ் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. கர்த்தருடைய ஒரு பெரிய பிரசன்னம் இந்த இடத்தை அப்படியே உலாவி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த பிள்ளையை தகுதிப்படுத்துறாரு. ஆமென். முடிய பண்ணுகிற கர்த்தர், முடிய பண்ணுகிற கர்த்தர். சத்தம் போட்டு எஸ் ஜீசஸ். கர்த்தர் தெளிவா பேசியிருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவேன்னு கூப்பிடுறவங்க சத்தமா, இயேசுவே எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை என்னால முடிக்க முடியாதது மாதிரி தெரியுது, ஆனால் என்னை கொண்டு செய்வேன். எனக்கு அதற்கு ஒரு தகுதியும் இல்லப்பா. நன்றி 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 நன்றி. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்தி. திரும்ப திரும்ப கைகளை உயர்த்தி 100க்கு 100, 100க்கு 100. எஸ் பிரேஸ். நன்றி நன்றி. அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நன்றி அப்பா. கடைசியாக ஆமென், கடைசியாக ஆண்டவர் நான் ஒரு முடிவை உண்டு பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் எப்படி முடிவை உண்டு பண்றேன்னு சொல்றாருன்னா, எதிராளி நிற்கிற காரியத்தை கொண்டே அவரால் ஒரு முடிவை கொண்டு வரதற்கு அவரால் முடியும். ஆமென். எதெல்லாம் நெகட்டிவா இருக்குதோ அதை கொண்டே கர்த்தர் நமக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவதற்கு. ஆமென். நம்முடைய தேவன் அவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறார். அது வரைக்கும் நமக்கு விரோதமாய் எதிராக பேசிட்டு இருக்கிறவங்கள ஒரே நிமிஷத்துல நமக்கு சாதகமாய் திருப்ப அவரால் முடியும். ஆமென். ஜீசஸ். ஆனா எனக்கு ஒரு முடிவு உண்டு, எனக்கு ஒரு முடிவு உண்டு, எனக்கு ஒரு முடிவு உண்டு. எனக்கு ஒரு முடிவு உண்டு. எனக்கு ஒரு முடிவு உண்டு, முடிவு உண்டு. கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லும். நூற்றுக்கு 100 உம்மையே சொல்லுங்க சத்தமா. அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க.
திரும்ப திரும்ப 100க்கு 100 நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். நன்றி அப்பா. அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்தி இப்ப சொல்ல உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். அற்புதங்கள் செய்யப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் செய்யப்பா. தகப்பனே, இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றிப்பா. கோடி நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தை நாங்கள் முடிக்க போகும்போது நீர் சொன்னீர், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, வீண் போகாது, வீண் போகாது. இந்த வார்த்தையை இந்த பலிபீடத்திலிருந்து உங்க பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமா கொடுக்கிற ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். நான் ஒரு முடிவை கொண்டு வருவேன். நான் சகல சூழ்நிலைகளுக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவேன். தேங்க்யூ ஜீசஸ். நீ இழந்த மகிழ்ச்சிக்கு ஒரு முடிவை கொண்டு வருவேன். நீ சந்திக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவேன். நீ சந்திக்கிற சவால்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவேன். உன்னுடைய பயமுறுத்தலுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவேன். உன்னுடைய இழப்புகளுக்கு ஒரு முடிவை நான் கொண்டு வருவேன். உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவை நான் கொண்டு வருவேன். உன்னுடைய தேவைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவேன். அவமானத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருவேன். உன்னுடைய குறைவுக்கு ஒரு முடிவை நான் கொண்டு வருவேன். எங்களோடு பேசுனீங்கப்பா, நன்றி அப்பா, நன்றி. இந்த மாதம் முடியும் போது எங்களுக்கு இது ஆயத்தமா இருக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் சர்ச்சில் இருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமா இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும். அவங்க சொன்ன அத்தனை ஜப குறிப்புகளுக்கும், அவங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிற அத்தனை ஜப குறிப்புகளுக்கும் நீர் ஒரு முடிவை தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு சிலரை இந்த 15 நாளைக்குள்ள நீ சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இன்னொரு சிலரை வருகிற ஆண்டு துவங்கும் போதே அந்த அற்புதத்தை அவருடைய கண்கள் பார்க்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆனா நாங்க அத்தனை பேரும் கண்டிப்பாக அந்த முடிவை எங்களுடைய கண்களால் பார்த்து சாட்சி சொல்ல நீர் வைக்க போகிறதற்காக எங்களுடைய கரங்களை தட்டி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.